ஐயா அவங்க நேர்மையானவங்க, நல்லவங்க ஐயா. நீங்க தாங்க ஐயா அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நான் இந்த பத்திரிகையோட எடிட்டர்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்கிறேன். ஏன்பா ரத்னம், இவன் பாட்டுக்கு அந்த எடிட்டருக்கு போன் போட்டு பேச போய் அப்புறம் அவனுங்க ஆள் வைத்து மிரட்டிய அமைச்சர்னு நியூஸ் போட்டுட்டா இன்னும் பிரச்சனை ஆயிடும்பா. கொஞ்சம் பாத்துக்கப்பா. வேலு, ஆமா, நீ அதெல்லாம் எதுவும் பண்ணாத. வள்ளிக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நீ ஏன் கூடவே இரு, அது மட்டும் போதும்டா. வேலு, இந்த உலகத்திலேயே நான் அதிகமா நம்புறது உன்னை மட்டும்தான்டா. அந்த நம்பிக்கையில தான் நான் கேட்கிறேன். இந்த கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்புடா. டேய் வேலு, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போன ஜானகியை திரும்பி கொண்டு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பிளான் போடுறியா? டேய், நான் அந்த ஜானகியவே ஓட விட்டவடா. என்கிட்ட உன்னோட ஜம்பம் எல்லாம் பலிக்காது தம்பி. எப்படி ஒரே ஒரு நியூஸ வச்சு உங்க 2 பேரையும் காலி பண்ணி பாத்தியா? அதான்டா இந்த வேதநாயகியோட கெத்து. சொல்லுங்க மேடம். ரேணுகா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலை இங்க வந்தான். அவர் அங்க வந்தாரா? எதுக்கு வந்தாரு? வள்ளிக்கிட்ட ஏதாவது பேசினாரா? அவசரப்படாம முதல்ல நான் சொல்றத மட்டும் கேளு. உன் அம்மா மாதிரி நீ எனக்கு துரோகம் பண்ணிட மாட்டல்ல? அப்பா, கண்டிப்பா என்னால உங்களுக்கு எந்த அவமானமும் வராதப்பா. இந்த கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்புடா. எப்படி மேடம் இப்படி ஆச்சு? உண்மையிலேயே வள்ளியோட அம்மா தான் பேட்டி கொடுத்திருக்காங்களா? எல்லாமே என்னோட பிளான் தான். வேலனுக்கும் வள்ளியோட அம்மாவுக்கும் ஒரே நேரத்துல செக் வச்சிருக்கேன். இத மீறி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சூப்பர் மேடம், இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு தெரியாம நான் பயந்துட்டே இருந்தேன். இனிமே நீ கவலைப்பட வேண்டியதில்ல ரேணுகா. ரத்தனத்தோட பேச்ச மீறி வேலை எதுவும் பண்ண மாட்டான். அதனால வேலனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுக்காக எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம அமைதியா இருக்க கூடாது. அடுத்தது நான் சொல்ற மாதிரி செஞ்சா வேலனை இன்னும் லாக் பண்ணலாம். என்ன செய்யணும் மேடம்? நாளைக்கு இங்க வள்ளிக்கு நலங்கு வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ரத்தனம் வேலனை இங்க கூப்பிடுவான். அவனை இங்க வரவிடாம தடுக்கிறது தான் உன்னோட வேலை. யாரு? அவரையா? நான் கோயிலுக்கு போனோம்னு கூப்பிட்டதுக்கே வள்ளிய கூப்பிட்டு நகை கடைக்கு போயிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலான்னு சொன்னவர் அவரு. இப்ப வள்ளிக்கு நலங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவர் அங்கதான் வருவாரு. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, இங்க வள்ளிக்கு நலங்கு வைக்கிற அதே டைம்ல ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு? வேலனை பாத்தியாக்கா? நிச்சயத்துக்கு வராம இருந்த மாதிரியே இன்னைக்கும் ஃபங்க்ஷனுக்கு வரல. வள்ளிக்கு நலங்கு வைக்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? என்னப்பா நீ, அவன் என்ன முன்ன மாதிரியா இருக்கான்? அவனோட சொந்த வாழ்க்கைய பார்க்க போயிட்டான். நீதான் எல்லாத்துக்கும் இன்னும் அவனையே எதிர்பார்த்துட்டு இருக்க.
அக்கா என்னக்கா சொல்ற நீ? வள்ளியோட நலங்குக்கு வராம அப்படின்னா அவனுக்கு சொந்த வேலை? ஐயோ ரத்னம், வேலனுக்கும் இன்னைக்கு தான் நலங்கு. என்னது? வேலனுக்கு நலங்கு வைக்கிறாங்களா? ம் என்னக்கா அவன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல? ம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒருவேளை இதெல்லாம் உனக்கு எதுக்கு சொல்லிட்டு இருக்கணும்னு நினைச்சானோ என்னவோ. ஆம் ரத்னம், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. இனிமே எல்லாத்துக்கும் வேலனை எதிர்பார்க்கறத நீ கொஞ்சம் மாத்திக்கோ. உனக்கு ஏதாவது வேணும்னா ரஞ்சத்தை கூப்பிட்டு சொல்லு, அவன் உனக்கு செஞ்சு கொடுப்பான். ஆமா மாமா, இனிமே எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்க. சரிக்கா.